எங்க அப்பா அம்மாவை பார்த்து பணம் என்ன நேரடியாக கேளுங்க. எங்க வீட்டு செப்டி டேங்க் கிளீன் பண்ணிட்டு வாசல் வந்து நில்லுங்க. மத்தவங்க கொடுக்குற பணத்தை விட 2 மடங்கு சேர்த்து தரேன்னு சொன்னாங்க. மறக்க முடியுமா மாப்பிள்ள? உங்க அத்தை இருக்காளே, அவ தெய்வம் மாப்பிள்ள. அந்த நிமிஷம் இந்த வீட்டு விட்டு இறங்கி வந்தான். இவர் தான் என் புருஷன், இவர் கூட தான் வாழ்வேன், நீ முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சொல்லி அவங்க அண்ணங்கிட்டே சவால் விட்டு என்கிட்ட வந்து நின்னா. நீ ஏன் சொல்லு, அப்ப அவதான் என் தெய்வம். உங்க வீட்டுல எங்களை சும்மா விடலையே, விரட்டி விரட்டி பழி வாங்கினாங்க, வேலையை பிடுங்கினாங்க, நாங்க குடியிருந்த வீட்டுல இருந்து வெளியே துரத்துனாங்க. நடு ரோட்ல அப்பா அம்மா ராதாவோட நான் பிச்சைக்கார மாதிரி நின்னே மாப்பிள்ள. எனக்கு அறிவு இருந்துச்சு, படிப்பு இருந்துச்சு. அந்த நேரம் அமெரிக்கால இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. இவங்க இந்த நாட்டிலேயே வாழ விட மாட்டான்னு தெரிஞ்சுதான் வேற வழி இல்லாம அமெரிக்கா பிழைக்க போகும். இப்ப எங்க வந்து நிக்கிறோம்? உங்க அப்பாவோட ஸ்டேட்டஸ்க்கும் என் ஸ்டேட்டஸ்க்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. நான் அங்க, உங்க அப்பா இங்க. இதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியுமா? அம்மா இருக்காங்க ராஜேஸ்வரி, பெத்த பொண்ணு இறக்கப்பட்டாங்களா? இறக்கமே இல்லாம எங்களை துரத்தி துரத்தி அடிச்சனாலதான் நாங்க நாட்டை விட்டு ஓடி போனோம். அப்புறம் எப்படி மாப்பிள்ள உங்க அத்தை ரூடா இல்லாம நார்மலா இருப்பா? புரியுது மாமா. உங்க பாட்டி இப்ப ராதா பார்த்து உருகுறாங்களே, பாக்குறதுக்கு பாவமா இருக்குல்ல? ஆனா இப்ப வரைக்கும் அவங்க மாறவே இல்லை. அது தெரியுமா உனக்கு? இப்படி யோசிச்சு பாரு. ஒருவேளை உங்க அத்தை மேல உங்க பாட்டிக்கு நிஜமாவே பாசம் இருந்து என்னையும் ஏத்துக்கிட்டு இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? என்ன இந்த வீட்டு டாய்லெட்டை கழுவு விட்டுருக்க மாட்டாங்களா என்ன? அன்னைக்கு ராதா அசிங்கப்பட்டா, இன்னைக்கு கண்மணி. ஆள் தான் மாறி இருக்கு. உங்க பாட்டி அப்பா 2 பேரோட மனநிலையும் மாறவே இல்லை அன்பு.